ஏயா இப்படி தலையை தொங்க விட்டுட்டு படுத்து கிடக்க? ஏயா தலையை வலிக்குது. தலையை வலிச்சுன்னா தலைவலி மாத்திரை போட வேண்டியதானேயா? போட்டுட்டு ஏயா படுத்து கிடக்க தலையில? ஏண்டி மாத்திரை போட்டா வயிற்றுக்கு போயிடாது, தலைவலி தானே, அதனால தலையை தொங்க போட்டு தலைக்கு போட்டுன்னு மாத்திரை போட்டிருக்கேன். தலைக்கு போட்டேன். சரியான பைத்தியத்தை கட்டி தொலைஞ்சிட்டோம்ல இருக்கு. மலரு ஏயா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு பார்க்கும்போது மலரு சொல்லியா, கணவன்மார்கள்லாம் ஒரு சினிமா போன்றவர்கள். எப்படியா இப்படிலாம் உனக்கு மூளை வேலை செய்யுது? ரமேஷ் மூளை வேலை செய்வாரு. இங்க நான் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. சொல்லட்டுமா எப்படின்னு? சொல்லியா. தயாரிப்பு அம்மா, இயக்கம் மனைவி. அப்ப முடிக்கிறது யாரியா? முடிப்படி வெளில இருந்து வந்தாவே கலகலன்னு சிரிச்சு பேசுவையா? யாயா அப்படியே சோகமா உக்காந்துருக்க? எங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கியா? அது ஒண்ணு இல்ல, நாளைக்கு ஒரு குழு கட்டணும், அதுக்கு 3000 ரூபாய் பணம் வேணும். அதுக்கு என்ன சொல்ற? என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் சோகமாவே இருக்குமா. அதுக்கு நீ சோகமாயே உக்காந்துறியா? மலரு ஏயா ஒரு பேஸ்புக்ல ஒரு இது வந்திருக்கு பாரு. என்ன? இன்றைக்குமே ஒரு பொண்ணு, பாசமா உள்ள பொண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லிருக்காங்க பாரு. ஒரு பெண்ணு போட்டு, ஒரு பெண் பாசத்தை பைத்தியம் போல காட்டுவாளாம். ஓஹோ, அப்படியா? பாசமா உள்ள பொண்ணு வந்து ஒரு பாசத்தை பைத்தியம் போல காட்டுவாள். ஆனால் அவள் வெறுத்தாள் என்றால் திரும்ப அவள் மனதில் பாசம் வருவது ஒரு கேள்விக்குறிங்கிறாங்க. ஓஹோ, அப்ப அவ என்ன மாதிரி போல இருக்கியா? அது உண்மைதான் மலர். மலரு ஏயா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு பார்க்கும்போது மலரு சொல்லியா, கணவன்மார்கள்லாம் ஒரு சினிமா போன்றவர்கள். எப்படியா இப்படிலாம் உனக்கு மூளை வேலை செய்யுது? ரமேஷ் மூளை வேலை செய்வாரு. இங்க நான் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. சொல்லட்டுமா எப்படின்னு? சொல்லியா. தயாரிப்பு அம்மா, இயக்கம் மனைவி. அப்ப முடிக்கிறது யாரியா? முடிப்படி